ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய மினி டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் நீண்டகால மீனவர் பிரச்சினைக்கு இந்த ஆட்சியில் முழுமையான தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கான தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதால் கடந்த முறையை விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்தார். ராமநாதபுரம் நகரின் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் எனவும் அவர் வாக்குறுதியளித்தார். இங்கே படித்த இளைஞர்கள் வெளி மாவட்டங்களுக்கு வேலைக்காக செல்கிறார்கள். அந்த நிலை இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மினி டைட்டில் பார்க் ஒன்று கேட்டிருக்கிறேன். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு தொழில்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள். அது வரக்கூடிய காலகட்டங்களில் அது அரசாணை அமைகிற பொழுது ஏறத்தாழ படித்த இளைஞர்களுக்கு 1000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு இங்கேயே நம்முடைய ராமநாதபுரத்திலே வேலைவாய்ப்பு உருவாகும். 1,07,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.